ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைத்தான் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். பைத்தான் லிஸ்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம். ஆர்டர்டு சீக்வன்ஸ்னால் என்னென்னா பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் நம்ம அந்த எலமெண்ட் பிக் பண்ண முடியும். இப்போ எனக்கு தேர்ட் எலமெண்ட் வேணும்னா நான் தேர்ட் எலமெண்ட் பிக் பண்ண முடியும். எனக்கு இப்போ ஃபிஃப்த் எலமெண்ட் வேணும்னா நான் ஃபிஃப்த் எலமெண்ட் அந்த பொசிஷன் கொடுத்தனா அந்த எலமெண்ட் பிக் பண்ண முடியும். பைத்தானில் நீங்கள் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டேட்டா டைப்னு பார்த்தீங்கன்னா அது பைத்தான் லிஸ்ட்டு தான். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஈஸி டு ஹேண்டில் எல்லாமே. பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பைத்தான் லிஸ்ட்டில் நீங்கள் சேம் டேட்டா டைப் தான் ஆட் பண்ணணும் இல்லை. இப்போ வெறும் இன்டீஜர் மட்டும் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் மிக்ஸ்டு டேட்டா டைப் கூட ஆட் பண்ணலாம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸு, ஸ்ட்ரிங்கு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் இந்த லிஸ்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் பொசிஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இண்டெக்ஸிங் 0லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஏன்ன்றது ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஒரு எலமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கமா மூலியமாக செப்பரேட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இது தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த டேட்டா டைப் பண்ணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணும் பார்த்தீங்கன்னா இன்டீஜரு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு, இது லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டு. நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எப்படி நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணலான்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆர்டர்டு சீக்வன்ஸ்ன்றதுனால நான் எந்த பொசிஷன் கொடுக்கணும் அந்த எலமெண்ட் என்னால் பிக் பண்ண முடியும். இப்போ நான் ஹலோன்ன்றதை நான் பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து எலமெண்ட்டாக இருக்குது. இண்டெக்ஸிங் 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஃபோர்த் எலமெண்ட்னா 3ன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஏ ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோன் வரும். இப்போ உங்களுக்கு கடைசி எலமெண்ட் பிக் பண்ணணும்னா ஏ ஆஃப் 4ன்னு கொடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு பிக் பண்ணேன்னா ஏ ஆஃப் 0. ஏன்னா பைத்தானில் இண்டெக்ஸிங் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைத்தானில் ஒரு ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 எலமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏ ஆஃப் 0 தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன், கோலன்னு கொடுத்து எது வரைக்கும் வேணும்னு பார்க்கணும். 0, 1, 2 இது 30 இருக்கிறது 2ன்னு வருது. ஆனால் நீங்கள் 3ன்னு கொடுக்கணும். ஏன்னா ஒரு கடைசி இந்த இண்டெக்ஸ் அது இன்க்ளூட் ஆகாத இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் வரும். இங்கே நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 0, 1, 2 வரைக்கும் தான் போகும். தேர்டு எக்ஸ்க்ளூடட், அந்த தேர்டுன்றது இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எலமெண்ட் தான் வேணும்னா இப்போ ஏ ஆஃப் தேர்ட்லேருந்து நான் ஆரம்பித்து ஃபிஃப்த் வரைக்கும் போகணும். ஃபிஃப்த் வரைக்கும் போகணுன்னா நான் 6, 5ன்னு கொடுக்கணும். தேர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அது ஃபோர்த்துலேருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் 2ன்னு கொடுக்கணும். ஏன்னா இண்டெக்ஸிங் 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி 3 எலமெண்ட் பிக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்து தேர்ட் எலமெண்ட் வரைக்கும் தான் வேணும்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த இண்டெக்ஸிங் நான் ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வேணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டும் ஒரே இதுதான் ஆன்சர் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்க தேவையில்ல. ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கலனா அது பிகினிங் ஆஃப் தி லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எண்டிங் பொசிஷனும் கொடுக்க தேவையில்ல. எனக்கு எண்டு வரைக்கும் போகணுன்னா இப்போ நான் ஏ ஆஃப் 2, 2 அப்படின்னு கொடுத்துட்டு எண்டிங் பொசிஷன் நான் கொடுக்கலன்னா எனக்கு இந்த கடைசி 3 எலமெண்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 0, 1, 2 30லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 30லேருந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் வரைக்கும் போகும். நீங்கள் இப்படி தான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.